குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஃபஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2025 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டஃபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கண்டஃபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரும். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தினசரி கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. அது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தர நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. இதில் முக்கியமானது ஒன்று, அதாவது ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்றது அது வந்து பார்த்திங்கன்னா எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. இல்லை ஒமிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக தேவைப்படும். அதாவது ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை தடுக்கும் நோக்கத்தில் அந்த நாட்டின் அணுசக்தி கூட்டமைப்புகளை அழிக்க இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்துகிறாங்க. ஓகேங்களா? ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய அந்த தாக்குதலுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது மறந்துடாதீங்க. அடுத்து, தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வே. ராமசுப்ரமணியன். இது நம்ம நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கோம், நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, உலகின் முன்னணி கண்டுபிடிப்புடன் சூரிய சக்தி கார் ரேஸ் சவாலுக்கான பிரிட்ஜ்ஸ்டோன் வேர்ல்ட்ஸ் சோலார் சேலஞ்ச் 2025 என்கின்ற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடைபெற இருக்குது. ஓகேங்களா? அதில் சென்னை ஐஐடியினுடைய புத்தாக்க மையத்தின் அக்னிரத் குழும தயாரிப்பான அக்னேயா அப்படின்ற சூரிய சக்தி கார் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்குது. ஓகேங்களா? பிரிட்ஜ்ஸ்டோன் உலக சூரிய சக்தி சவாலுக்கான நிகழ்வு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க. சூரிய சக்தி கார் பந்தய நிகழ்வாகும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி ஆற்றல் திறனுடன் வடிவமைக்கப்பட்டு கட்டமைக்கப்படும் மின்சார வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்தயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. இது 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24 முதல் 31ஆம் தேதி வரை ஆஸ்திரேலியாவினுடைய டார்வினிலிருந்து அடிலைட் வரை வந்து பார்த்திங்கன்னா 3000 கிலோமீட்டர் பயணத்தை உள்ளடக்கியது. ஓகேங்களா? இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய சக்தி கார் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. இதில் சென்னை ஐஐடி குழு தயாரித்த அக்னேயா அப்படின்ற கார் வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கு பெற இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, கொல்லங்குடி கருப்பாய் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாட்டுப்புற பாடகி. ஓகேங்களா? முக்கியமான கொஷின். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் மிஸ்டேக் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நாட்டுப்புற பாடல்களில் முன்னோடியாக கருதப்படும் இவருக்கு கடந்த 1993 தமிழக அரசின் கலைமாமணி விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாட்டெலாம் பாடியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுசு 100, கோபாலா அந்த மாதிரி நிறையா படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடியிருக்காங்க. பாக்யராஜ் தான் இவங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பார். சரிங்களா? அடுத்து, சைப்ரஸ், கனடா, குரேஷியா ஆகிய 3 நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை முதல் 5 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசுமுறை பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்கிறாரு. ஐரோப்பிய நாடான குரேஷியாவுக்கு பயணிக்கும் முதல் இந்திய பிரதமர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க இருக்குது. ஓகேங்களா? நம்ம எத்தனையோ பிரதமரை பார்த்தாலும் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பயணிக்க போகிறாரு. மத்திய தரக்கடையில் அமைந்துள்ள தீவு நாடான சைப்ரஸுக்கு பயணம் செய்யக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு பிறகு பயணம் செய்யக்கூடிய பிரதமர் அப்படின்ற பெருமையும் இவரே சாரும். ஓகேங்களா? குரேஷியாவுக்கு போகிற முதல் பிரதமர், சைப்ரஸ் தீவுக்கு போகக்கூடிய 20 ஆண்டுகளுக்கு பிறகு போகக்கூடிய பிரதமர் அப்படின்ற பெயர் இவருக்கு உண்டு. அடுத்ததாக, முதல் கட்டமாக சைப்ரஸ் அதிபரான நிக்கோஸ் கிறிஸ்டோனால்சியனுடைய அழைப்பை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸை தொடர்ந்து கனடா பிரதமர் மார்க் கார்னி அழைப்பின் பேரில் அந்த நாட்டில் ஜூன் 16, 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயணம் கொள்ள மேற்கொள்ளாரு. அங்கே வந்து G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இறுதி கட்டமாக குரேஷிய பிரதமர் ஆண்ட்ரெஜ் பிளென்ஸ்கோவின் அழைப்பை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு பயணம் செய்ய மேற்கொள்ள இருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 2024-25ஆம் ஆண்டில் நாட்டிலேயே தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 100% தேர்ச்சி பெற்றிருக்கு. அது ஓகேங்களா? இது வந்து மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. 2022ஆம் ஆண்டு தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா 2077ஆம் ஆண்டுக்குள் 5 கோடி பேருக்கு கல்வி கற்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதாவது பள்ளிக்கு போகாமல் வயதானவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா,
அவங்களுக்கு ஒரு அடிப்படை கல்வியை மட்டும் கொடுக்கறது தான் இது. ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இந்த கூட்டல் கழித்தல் கணக்கு இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு வந்து சொல்லி கொடுத்து அதில் ஒரு தேர்வு நடத்துவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்துறை திட்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா பல மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கு பெறாங்க. ஆனால் தமிழகம் வந்து 100% தேர்ச்சி பெற்றுச்சு. ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஞாபகப்படுத்துகிறேன். சரிங்களா? அடுத்தது இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷி சுக்லா உட்பட 4 வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயணம் செல்ல இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கல ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா வரும் ஜூன் 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏவ இருக்கிறாங்க. இது நிறைய டைம் ஏவுறன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா அது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை சரி செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவின் செயல்படும் மனித விண்வெளி பயண சேவை நிறுவனமான அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க பயணம் செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் இந்த 4 வீரர்களுடன் டிராகன் விண்கலமானது அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசா கெனடி விண்வெளி நிலையத்திலிருந்து வந்து ஒரு 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் பாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பஹல்காம் தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளுடன் சண்டை போட்டு உயிர் தியாகம் செய்த உள்ளூர் இளைஞர் அடில் ஹுசைன் ஷாவினுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு பணி வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? மிக மிக முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா கைப்பற்றிருக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா கைப்பற்றிருக்கு. ஓகேங்களா? 27 ஆண்டுகளில் முதல் முறையாக ஐசிசி பட்டத்தை வென்றது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கது கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது தெரிஞ்சுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டத்தில் ஆட்டநாயகன் விருது வந்து பார்த்திங்கன்னா எய்டன் மார்க்ரம் அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இது பெருசாக கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்பாங்க. தென்னாப்பிரிக்கா ஜெயிச்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வந்து 27 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போ தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பிரிவில் ஒலிம்பிக் சாம்பியனாக இருந்த இந்தியாவுடைய ஆர்யா போஸ்லே, அர்ஜுன் பபுதா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வென்றிருக்காங்க. இந்த இணை தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கியிருக்காங்க. நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து தூத்துக்குடி வஉசி சிதம்பரனார் துறைமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவு நிர்வாகத்திற்கான தேசிய விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தூத்துக்குடி வஉசி சிதம்பரனார் துறைமுகம் கடந்த 2024ஆம் ஆண்டுக்கான செலவு நிர்வாகத்துக்காக இந்திய அடக்க விலை நிர்ணய கணக்கியல் நிறுவனம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் பிரிவின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா முதல் இடத்துல தேசிய விருது வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி 2008, 12, 15, 16, 17, 18 ஆகிய ஆண்டுகளில் இந்த துறைமுகம் இந்த விருது பெற்றுச்சு. தற்போது 7வது முறையாக இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திறந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட் எதாவது இருந்தால் கிளாரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.